ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் லக்ஷ்மின் சமையலறை. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி பெப்பர் சிக்கன் பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போனால் ஈஸியான மெத்தடில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னால் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு சிக்கனை நல்லா கழுவி வச்சுருக்கோம். ஸோ கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு 2 பல்லாரி ஒரு தக்காளி வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம வச்சுருக்கிற கடாயை நல்லா காஞ்சதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி எல்லாம் சேர்த்துக்கலாம். அப்புறமா அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டோம். எண்ணெய் விடணும், காணாதுன்னு பல்லாரி தக்காளி அரைச்சி வச்சுக்கிடணும். ஓகேவா, அதையும் ஆட் பண்ணிக்கோ. பல்லாரியும் தக்காளியும் அரைச்சி வச்சுருக்கீங்களா? காலையிலேருந்து நோ வா வா வா. அப்புறமா இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி வச்சுருக்கிற சிக்கன் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துருக்கோம். அப்புறம் உங்கள் காரத்துக்கு தேவைக்கேற்ப நீங்கள் மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. நாங்கள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கோம். ஸோ பெப்பர் பொடி கொஞ்சம் அதிகமாக சேர்க்குறதுனால கொஞ்சம் மிளகாய் பொடி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து கறி மசாலா பொடி, மஞ்சள் தூள் இது 2 சேர்த்துக்கோங்க. பெப்பர் இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம அந்த சிக்கனை நல்லா வேக வச்சுக்கலாம். அது மண்ணை கொஞ்சம் ஊற்றிட்டு போதும் இதாயிருங்களா? இது பண்ணலாம். போதும், ரொம்ப ஆயிடக்கூடாது. கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் டேஸ்ட்டு பார்த்துக்கலாம். இப்போ தான் பார்க்க முடியாது. இப்போ வேணால் பாரு. இப்போ சிக்கன் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு பெப்பர் பொடி சேர்த்துக்கோங்க. வரைக்கும் நீ கம்மியாக சாப்பிடுவீங்க. நிறைய உனக்கு தண்ணி அப்படியே கொஞ்சம் வந்து முன்னக்கூட்டியே இறக்கிருக்கணும்னு நினைக்கிறேன். இதுவே சரியாக வந்துடுமா? சரியா வச்சு பாரு, சாத்து பாரு. இப்போ நம்ம சுவையான பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. கூட கொஞ்சமாக ரசம் வச்சாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.